வணக்கம். ஒரு அன்பர் சிதம்பரம் நடராஜரை பற்றியும் நந்தனாரை பற்றியும் எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. ஞான மார்க்கத்துக்கும் அதுக்கும் தொடர்பு உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. வந்து சிதம்பரம் நடராஜ கோயிலை பற்றி நிறைய பேர் நிறைய காணொளி போட்டிருக்காங்க. நந்தனாரை பற்றியான காணொளிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு. அது என்ன, நந்தனார் வந்து ம், சிதம்பரம் தரிசனத்தை பார்க்கறதுக்கு வந்தாரு, வர விடல. தீட்சிதர்கள்லாம் வந்து எரிச்சிட்டாங்க நந்தனாரை, அப்படிலாம் சில கதைகள்லாம் இருக்கு. அது வந்து சில கதைகள் இருக்கு. அத அதோட உண்மையான ஞான மார்க்கத்தோட உண்மையான விளக்கம் என்ன, உண்மைதானா அப்படின்றத நாம வந்து நான் தெளிவா விளக்குறேன். ஞான மார்க்கத்துல தெளிவா விளக்குறேன். இப்ப சிதம்பரம் நடராஜர் கோயில், அப்ப இது சிதம்பரம் தானா? இப்ப இந்த நடராஜ கோயில் என்ன காரணத்துக்காக கட்டப்பட்டது? இந்த கோவில் வந்து எதுக்காக கட்டப்படுது? கோயில் யாருக்காக கட்டப்படுது? எதுக்காக கட்டப்படுது? முதல்ல இந்த கோயிலை வந்து அமைச்சவங்க யாரு அப்படிங்கறது இன்னொரு காணொலியில நான் போடுறேன் தெளிவா. ஆனால் இப்போ வந்து இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில் என்றதை விட தில்லை சிற்றம்பலம் அப்படி எடுத்துங்க. தில்லைங்கிறது ஒரு மனிதனோட சிரஸ்ல இருக்கு. சிற்றம்பலங்கிறதும் ஒரு மனிதனோட சிரஸ்ல இருக்கு. இந்த நடராஜ கோயில் வந்து விளக்கம் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் விளக்கம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. 21,600 சுவாசம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து தகுடு இருக்கு. 72,000 நாடிகளுக்கு 72,000 ஆணிகள் இருக்கு. இப்போ இந்த நடராஜ கோயிலோட அமைப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனோட உருவத்தோட அமைப்பு. மனிதனோட உருவத்தோட அமைப்பு தான் அந்த நடராஜ கோயில். இவங்க ஆதி காலத்துல இந்த கோயில் தான் எதுக்காக கட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இது ஒரு சயின்டிபிக். இது வந்து நீங்க வந்து எல்லாரும் வந்து ஆன்மீகத்தை வளர்க்கறதுக்காகவோ, அவங்க வந்து கோயிலுக்கு வந்தா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள், அவங்க வேண்டுறதெல்லாம் கிடைக்கும், இல்லை ஞானம் கிடைக்கும், அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. கோயிலுக்கு போறதுனால ஒன்றும் கிடைக்காது. அந்த சூழ்நிலை, அந்த கோயில்ல இருக்கிற அமைதியான சூழ்நிலை உங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். அதற்காகலாம் கோயில்லாம் கட்டப்படலை. ராஜா ராஜா காலத்துல என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தில்லை 3000 அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. தில்லை 3000 அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தீட்சிதர்கள் 3000 பேர் அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்கு. விழால அந்த பாடல் எழுதப்பட்ட காலகட்டத்தில் தில்லை சிற்றம்பலத்துல சிதம்பரத்துல 3000 பேர் தான் டோட்டலாவே வாழ்ந்திருக்கான். பாரதி சொன்னா இல்லையா, 30 கோடி முகமுடையார் மொய்புற ஒன்றுடையார் அப்படின்னு சொல்லிட்டு. பாரதி எழுதின காலத்துல 30 கோடி பேர் தான் இருந்திருக்கான். இப்ப எத்தனை கோடி பேர் இருக்கும்? நீங்க இதெல்லாம் அறிவுபூர்வமா நம்ம சிந்திக்கணும். வள்ளுவன் சொன்ன மாதிரி மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீங்க எல்லாத்துலேயும் ஏன், எதுக்கு, எப்படி இதை சொன்னாங்க அப்படின்னு ஆராயணும். ரெண்டாவது, இதெல்லாம் சூட்சமமாக சொல்லப்பட்டதுனால நிறைய பேருக்கு புரியல. நிறைய பேர் என்ன சொல்றான், பொய் கதையை கட்டி சம்பாதிக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், நாங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி பொய் கதையை சொல்லி சம்பாதிக்கிறான். ஆனால் இந்த கோயில் கட்டப்பட்டதோட நோக்கம் நான் சொல்றேன் பாருங்க. இந்த கோயில் வந்து ஒரு மனிதனோட உருவத்துல வந்து கட்டப்பட்டது. எல்லா கோயில்லையுமே 3 பிரகாரங்கள் இருக்கும். நம்மளோட கோளோட லேயர், அந்த அந்த 3 பிரகாரங்கள் இருக்கு. 7 லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 பிரகாரம் இருக்கும். நம்ம உடம்போட தத்துவப்படி தான் இந்த கோயில்கள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனிதன் தான் கோயில் அப்படின்னா மனிதனுக்குள்ளதான் கடவுள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு. திருமூலர் இதுதான் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, நடமாடும் கோயில் இருக்கும்போது படமாடும் கோயில் எதற்கு அப்படின்னு கேட்டிருப்பார். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் கள்ளம் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலரைந்தும் காணா மணிவிலங்கு. கள்ள புலர்னு என்ன பண்ணோம்னா, அந்த ஒளி ரூபமான அந்த இறைவனை நீங்க பார்க்கவே முடியாது. புலன்கள் வந்து பொய் சொல்லும். புலன்கள் கள்ள புலன், பொய்யான புலன்கள்,
இந்த 5 செயல் வெளியில பரவி செய்யக்கூடிய இந்த 5 தொழில் செய்யக்கூடிய 5 புலன்கள் இருக்குல்ல, வெளியில போச்சுன்னா அது வந்து முக்தியும் அடைய முடியாது, ஞானமும் அடைய முடியாது. அது உள்ளுக்குள்ளாரையே கொண்டு போய் அந்த தில்லையில இருக்கிற சிற்றம்பலத்துல இருக்கிற அந்த நடராஜரை பார்க்கணும். நடராஜர் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, நடராஜர் ஏன் ஒத்த காலில் நிற்கிறார் அப்படின்னா, ஒற்றை கால் அப்படின்னா நம்மளோட ஜீவன் இருக்கு இல்லையா, அந்த ஜீவனுக்கு வந்து ஒற்றை கால் அப்படின்னு பேரு. ஜீவனுக்கு வந்து கால், காற்றுக்கு வந்து காலுன்னு பேர், பிராணனுக்கு காலுன்னு பேரு. அதனாலதான் நடராஜர் ஒற்றை காலில் நிற்கிறாரு. அந்த ஒற்றைக்கால் நடராஜர் அப்படின்ற பொருள் என்னன்னா, நடமிடும் ராசன். ஒரு மனிதனோட உடம்புல நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது நடனம் ஆடிக்கிற பொருள் எது? நம்மளோட ஜீவன் தான் பேரம்பலத்துக்கும் சிற்றம்பலத்துக்கும் மாறி மாறி நடனம் ஆயிடுது. மேலும் கீழியும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுக்குதான் நடனம் ஆடுதுன்னு சொல்றாரு. இந்த தரிசன நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த நடராஜரையும் சிவகாமியும் முன்னாடி பின்னாடி அப்படி இப்படி போயிட்டு எடுத்துட்டு வருவாங்க. அது எடுத்துட்டு வர்றது என்னன்னா, மேலையும் கீழியுமா நம்மளோட ஜீவன் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு, கதாகதம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது ஜீவன் இல்லைன்னா எதுவும் இல்லை, இந்த உலகம் இல்லை, நடராஜர் இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப நமக்கு ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா நம்மளோட ஜீவன் தான். இது வந்து இந்த காணொளி கொஞ்சம் நேரமா இருக்கும், நீங்க வந்து பொறுமையா தான் கேட்கணும். இப்போ வந்து இந்த கதையெல்லாம் சொல்றாங்க, நந்தனார் வந்தாங்க, எல்லாம் தடுத்துட்டாங்க, நந்தனாரை எரிச்சு. நந்தனாரெல்லாம் நீங்க எல்லாம் யாராலையும் எரிக்கலாம் முடியாது. அதாவது பிராமணர்ன்றவங்களுக்கு விளக்க நான் சொல்றேன். நந்தனார் வந்து ஒரு கீழ் ஜாதிக்காரர் அப்படின்னு சொல்றீங்க. ஆக்சுவலா கடவுள்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் தான்டா மேல் ஜாதிக்காரன், அவன் மேல் ஜாதியா இருக்கனால தான் அவன் எனக்குள்ள ஒரு இடம் கொடுத்து நான் அவனை ஆட்கொண்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால இறைவனோட மனநிலை வேற, மனிதனோட மனநிலை வேற. பணம் பண்றதுக்காகவும் நீங்க ஏற்றத்தாழ்வுகளுக்காகவும் இதை மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நந்தனாரோட வரலாறுங்கிறது வேற. அவரோட பாடல்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புத்தகம் தான் அது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞானத்தோட உச்சம். அதை பத்தி நந்தனாரை பத்திலாம் அதிக பேர் பேசவே மாட்டாங்க. மாணிக்கவாசரை பத்தி பேசுறீங்க, சுந்தரர், திருநாவுக்கரசர், இந்த நால்வரை பத்தி தான் அதிகமா பேசுறீங்க. ஏன் நந்தனாரை பத்திலாம் பேசக்கூடாதா என்ன? உங்களுக்கு தெரிஞ்சவங்க திருவாசகம் அப்படின்ற ஒரு நூல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மாணிக்கவாசகர் ஞானத்தாழிசைன்ற ஒரு நூல் தெரியுமா? அதுக்கு விளக்கம் சொன்னாலே அதுவே ஞான மார்க்கம் தான். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன புத்தகம், ஒரு 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 16 பக்கம் அப்படி இருக்கலாம் அந்த புத்தகம், சின்ன புத்தகம். அதுல நந்தனார் என்ன சொல்லியிருக்காரோ, மாணிக்க வாசகர் ஞானத்தாழிசையில திருவாசகம் அவ்வளோ பெரிய புக்குலையும் உள்ளார சொல்லப்பட்ட கருத்து ஒண்ணுதான். நந்தனார் சொன்ன கருத்தும் ஒண்ணுதான், மாணிக்க வாசகர் சொன்ன கருத்தும் ஒண்ணுதான். இது கொஞ்சம் விரிவா சொல்லியிருக்காரு, அவரு கொஞ்சம் சுருக்கமா சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான் வித்தியாசம். நந்தனாரெல்லாம் யாராலையும் இருக்கு, அவர் வந்து கடவுளோட பிள்ளை. அவரை போய் எப்படி நீங்க எரிக்க முடியும்? அதுக்கு என்ன ஞானத்துல என்ன, அவர் தெற்கு கோபுர வாசல்ல வந்தாரு, அந்த வழி மூடப்பட்டிருக்கு, நந்தனார் வந்ததுனால அந்த வழியை நாங்க மூடி இருக்கோம் அப்படின்ற அதெல்லாம் இல்லை. நீங்க வந்து அதோட உண்மை பொருள் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு ஞான மார்க்கத்துல வாழ்ந்து கட்டவன் எங்க போகணும்னு சொல்லுவாங்க, வடக்க போகணும்னு சொல்லுவாங்க. ஞான மார்க்கத்துல நீங்க வடக்கு நோக்கி போகணும். வடக்க என்ன இருக்கு? வடக்க தான் கைலாயம் இருக்கு. வடக்க கைலாயம் இருக்கக்குள்ள எல்லா சிஷ்யன்மார்களும் கடவுளை பார்க்கணும் அப்படின்னா கைலாயத்துக்கு தான் போகணும். கைலாயங்கிறது அவரவர்களோட சிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு பேரு தான் திருக்கைலாயம் அப்படின்னு சொல்றது. அது வடக்கு பகுதி, நம்மளோட வடக்கு பகுதியான தலைப்பகுதியில தான் இருக்கு. அப்ப தெற்கு பகுதியிலேருந்து நீங்க வந்து வடக்கு பகுதியை நோக்கி போனாதான் இறைவனை தரிசிக்க முடியும். அந்த தெற்கு கோபுர வாயில் இருக்குல்ல, அந்த வாயில்ல இருக்கிற அந்த கதவு அடைச்சிருக்கு இல்லையா தெற்கு கோபுரத்துல, அதே போல நம்ம உடம்புல கீழே இருந்து மேல போகக்குள்ள நம்மளோட வாயில் பகுதி, அதாவது இந்த பகுதி வந்து அடைச்சிருக்கு. அடைச்சிருக்கிற அந்த பகுதியை
தொறந்து உள்ளார இந்த ஜீவன் போகணும். உள்ளார ஜீவன் போயிடுச்சுன்னா, அந்த நடமிடும் ராசனை நேரடியாக தரிசிக்கலாம். அதுதான் திருமூலர் என்ன சொல்றாரு? ஜீவன் சிவனாட்சிப்பாரு சொல்றாரு. அந்த ஜீவனாக இருக்கப்பட்ட அந்த உயிர் அது தாண்டி மேல போகல, அந்த சிற்றம்பலத்துக்கு போகல. அது என்னவா மாறுதுன்னா சிவமா மாறி போச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சிவம். ஆக மொத்தத்துல நந்தனார் ஞான மார்க்கத்தின் வழியா அந்த வழியை திறந்துட்டு போனார். இந்த வடக்கு பகுதியில போய் அந்த நடமிடும் ராசன் சிவபெருமானை பார்த்தாரு. இந்த நடராஜர் இல்லைன்னா வேற எந்த நடராஜரையும் பார்க்க முடியாது. நடராஜரோட மறு உருவம் சீவன். திருமூலர் என்ன சொல்றாரு? ஜீவன் சிவமாச்சு பாருன்னு சொல்றாரு. அப்ப எது சிவமாகும் அப்படின்னா உங்களோட ஜீவன், உங்களுக்குள்ள இருக்கிற உயிர் இருக்கு இல்லையா, அதுதான் சிவமா மாறும். அது நந்தனாருக்கு மாறிச்சு, உங்களுக்கு மாறிச்சா மாறலையா அப்படிங்கிறதுதான் பிரச்சனை. நந்தனார் ஞானம் அடைச்சிட்டாரு, நந்தனாரு எரிக்கப்பட்டுட்டாரு, அவர் வந்து கீழ் ஜாதி அப்படி இப்படின்னு பேசி நீங்க எல்லாமே என்ன பண்ணிருக்கீங்க? ஞானம் அடையாம செத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நந்தனார் போன அந்த வழியில நீங்க போகணும்னா அவரு சொன்ன அந்த ஞான மார்க்கத்தை கற்றுக்கிட்டு அந்த வழியில நீங்க போகணும். அது மட்டும் இல்ல, நடராஜர் கோயில்ல நீங்க வந்து அந்த காலத்துல 3000 பேர் வாழ்ந்தான் அப்படின்னா இடிதாங்கியும் அந்த கோயிலோட கலசம் தான் இடிதாங்கி. அது மட்டும் இல்லாம அந்த கோயில் கலசத்துல சிறுதானியங்கள் வச்சிருப்பாங்க. சிறுதானியங்கள்ன்றத விட வரகரிசி அதுல இருக்கும், திணை அரிசியும் வரகரிசியும் இருக்கும். இந்த திணை அரிசிக்கு அழிவே கிடையாது. இந்த உலகமே அழிஞ்சாலும் அழிஞ்சு அழிவு பெற்றது, இந்த உலகம் அழிவு பெற்றதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வெள்ளத்தாலோ இல்ல சீற்றத்தாலோ தான் இது வந்து அழியும். அப்படி அழியிற வாக்கில் திரும்பி இந்த உலகம் உருவாகிறது எப்படி உருவாகும்னா, அந்த திணை வரகரிசி அது வந்து முளைக்க ஆரம்பிச்சு திரும்ப உருவாகுமா இந்த உலகம். அதற்காக அது மட்டும் இல்லாம வறட்சி காலத்துல நம்ம வந்து தானியமே கிடைக்கலன்னாக்குள்ள அப்ப எடுத்து அதை பயன்படுத்திக்கலாம், அதை விதையா பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற காரணத்துலதான் இந்த கலசத்துல எல்லாமே குட்டி எல்லாமே சயின்டிபிக். ஒரு கோயிலுங்கிறது சயின்டிபிக். அப்ப கோயிலுங்கிறது எப்படி கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோ பெரிய பெரிய ஏரியாவில் தான் கோயில் கட்டணும். கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் அந்த மாதிரி இடத்துல தான் நீங்க வந்து கோயில் கட்டணும். சின்ன சின்ன இடத்துல சின்ன சின்ன கோயில் கட்டுறதெல்லாம் அதுக்கு வந்து அறிவியல் பூர்வமா